சூழலில் வந்து ஸ்டூடெண்ட் என்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இதில் ரிஜிஸ்டர் நவ்வுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ரிஜிஸ்டர் நவ்வை ஃபஸ்ட்டு டச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டார்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும், ஸ்டார்ட் கொடுக்கணும். ஒரு ஸ்கூலுக்கு வந்து 5 டீம் வரை இருக்கலாம், ஒரு டீமில் 2 பேர். டீம் மெம்பர் ஃபஸ்ட்டு நேம்னு இருக்கா, அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரை என்ட்ரு பண்ணணும். அடுத்து டீம் மெம்பர் செகண்ட் நேம் இருக்கா, அதில் வந்து 2வது ஸ்டூடெண்ட்டை என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க்கை டச் பண்ணோன்னா மெயில் ஐடி கேட்கும். ஒரு மெயில் ஐடி, அதாவது ஒரு டீமுக்கு ஒரு மெயில் ஐடி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டெஸ்ட்டு வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்தோன்னா ஓடிபி என்ட்ரு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெரிஃபைடுன்னு காட்டிடும். அடுத்து டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக் அடுத்து ஸ்கூல் நேம் கேட்டிருப்பாங்க, ஸ்கூல் நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். அடுத்து யூடைஸ் கோடு வந்து உங்கள் ஸ்கூலோட யூடைஸ் கோடு வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்க ஆரோ மார்க்கை டச் பண்ணும்போது ஸ்கூல் டைப் கேட்டிருப்பாங்க. கவர்மெண்ட்டாக இருந்தால் கவர்மெண்ட்டுங்கிறத டச் பண்ணுங்கள், ப்ரைவேட்டாக இருந்தால் ப்ரைவேட்டுங்கிறத டச் பண்ணுங்கள். அடுத்து வந்து டீம் மெம்பர் ஃபஸ்ட்டு மெம்பர் என்ட்ரு பண்ணோம்ல, அவங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்களோ அதை செலக்ட் பண்ணணும். 2வது மெம்பர் என்ன கிளாஸோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இதில் அவங்க ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுற மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 5 டீமுக்கும் என்ட்ரு பண்ணுறீங்கன்னா ஒரே மொபைல் நம்பர் கொடுங்க. ரிசல்ட் வந்து அந்த மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுவாங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து மேலே இருக்கும். அடுத்த என்ட்ரிக்கு வந்து ஆட் அனதர் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீங்கள் அடுத்த என்ட்ரி பண்ணிக்கலாம்.